கையில 10 ரூபாய் வச்சு பஞ்சாயத்து கூட்டின நாச்சிமுத்து அக்கா பொண்ணு பொன்னீஸ்வரத்துல இருந்தும் நம்ம ஊர் நையாண்டு வேலைக்காரங்க நேர்ல பார்த்து சொன்ன சாட்சியத்தை வச்சு பாக்குறப்ப கருப்பு சாமி தான் குற்றவாளின்னு தரையில விழுந்த மீன் படக்குன்னு உசுர விடுற மாதிரி பளிச்சுன்னு தெரியுது. தெரியும் தெரியும். முண்டச்சி கொண்ட முல்லைப்பூ கழுதுச்சான். அந்த சிறுக்கிக்கு ஆம்பளை வாசனை தேவைப்பட்டிருக்கும். அதுக்கு எம்மாவன வம்புக்கு எடுத்துட்டு இப்ப எதுக்கு பஞ்சாயத்துல கொண்டு நிறுத்தணும்? எதுக்கு இந்த வீண் பேச்சு? விவகாரம் பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு. ஊர் பெரிய தலைங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஊர் சனங்க தாங்க பஞ்சாயத்து, பஞ்சாயத்து தாங்க ஊர் சனம். இன்னும் ஊர் கட்டுக்கோப்பா தான் இருக்கு. ஊர் பெரியவங்க நீங்க பார்த்து என்ன சொல்றீங்களோ அதுல எங்களுக்கு சம்மதம். என்னையா பெரிய சம்மதம்? முன்ன பின்ன செத்துருந்தா சுடுகாடு தெரியும். 10 மாசம் சுமந்து பெத்தா புள்ளையோட அருமை புரியும். ஓம் பொண்டாட்டிக்கு தான் வயித்துல புழு பூச்சிக்கே வழி இல்ல. வந்துட்டான் பேச. கார விட்டு காளியம்மா, உன் புள்ள கதையை மட்டும் பேசுடி. ஏன் கதை ஓன் நாக்குல புரண்டா உன் மகர எகிரி தரையில விழுந்துரும். நான் உசில பெட்டிக்காரி, ஊரு பெருசுங்க கூட இருக்கணும் கூட பார்க்க மாட்டேன். ஏ பொண்ணு தாயே, பொல்லாத விட்ட உனக்கு நீ பேச்சு பொத்திட்டு உட்காரி. ஏலே பொம்பளைங்க மத்தியில மட்டு மரியாதையா பேச கத்துக்கடா. ஏன் புருஷனை பத்தி பேச நீ யாரி? முதல்ல மரியாதை பேச கத்துக்க. கொஞ்சம் பேசாம உட்காருங்கத்தா. 2 வீட்டு பஞ்சாயத்து 4 வீட்டு பஞ்சாயத்து யாரும் போல் இருக்க. உங்க எல்லாருக்கும் சொல்றேன், அனாவசியம் யாரும் பேசக்கூடாது. உட்கார். இந்த பாருங்க, தப்பு செஞ்சவனை தண்டிச்சாத்தா மறுபடியும் இந்த மண்ணுல இன்னொரு துக்குறு துளுக்காம இருக்கும். இப்ப நீங்க சொல்ல போற தீர்ப்புலதான் பச்சைமலை மண்ணோட மானம் மரியாதையே இருக்கு. இன்னைக்கு கருப்புசாமி செஞ்ச தப்பத்தான் 7 வருஷத்துக்கு முன்னால பெரிய மாய் மக சன்னாசியும் செஞ்சான். அன்னைக்கு இந்த ஊர் பஞ்சாயத்து என்ன தீர்ப்பு சொல்லுச்சோ அதே தீர்ப்பத்தான் இன்னைக்கு இந்த பஞ்சாயத்து சொல்லுது. ஒரு நாய் ஊழையிட ஊர் நாயெல்லாம் சேர்ந்து ஊழையிட்ட மாதிரி அந்த நாச்சிமுத்து பேச்சு கேட்டு எடுவட்ட பயலுகள்லாம் உனக்கு மொட்டை அடிச்சு பாத்துட்டாங்களேடா. உனக்காக மார்கங்கோட்டை மாடு கட்டி தேவாரம் தேங்காய் வாங்கி சின்னமன்னூர் செக்காட்டி என்ன எடுத்து வச்சிருந்தேனே, என் நினப்புல மண்ணவாரி போட்டாங்களேடா பாவிங்க. உனக்கு மொட்டை அடிச்சு பார்த்து பூரிச்சு போகணும்னு அந்த நாச்சிமுத்து குடும்பம் எத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்ததோ. பெத்த வயிறு பத்தி எரியுதுடா. டேய், அந்த குடும்பம் அழிஞ்சு போறத 2 கண்ணு கொண்டு நீ பார்க்க தாண்டா போற. இனிமே அந்த நாச்சிமுத்து குடும்பத்துக்கும் நமக்கும் எந்த விதமான வரவும் செலவும் கிடையாது. அந்த குடும்பத்தை பூக்கவும் விட மாட்டேன், காய்க்கவும் விட மாட்டேன். அப்பதானே அந்த கணக்கு பைசலாகும். திருப்பதிக்கு போயிட்டு வந்தேன். என்னங்கம்மா பிரசாதம்? ஆமாண்ணே, நீங்க எப்படி திருப்பதி போயிட்டு வந்தீங்க? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? என்னடா கேட்ட? ஐயோ! சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சு. நான் வரும்போது எடுத்துக்கிறேன், பாத்துக்கங்க. சரிம்மா. இவ்வளவு தூரம் ஸ்கூலுக்கு நடந்தா வரப்போறேன். ரொம்ப கஷ்டம்.
வேணும்னா என் சைக்கிள் எடுத்துட்டு போ, நான் நடந்து வரேன். ஏன்னா நீ கஷ்டப்பட்டா என் மனசு தாங்காது. ஆடி அசைஞ்சு வராம சீக்கிரமா வா. தண்ணி எடுக்க போற மாதிரி அவ வந்திருக்கா, எவனையோ தள்ளிக்கிட்டு போற மாதிரில வந்திருக்கா. சேலை நல்லா இருக்கு, எங்க எடுத்திருப்பா? ஏண்டி சேலை எங்க எடுத்த? மவராசங்கடையில எடுத்த? அதுதான் நல்லா இருக்கு. வரா வரா. நாளுக்கு ஒரு சேலையில வேலைக்கு ஒரு பூவுல தெற்கு தெருவுல இருந்து ஒத்தக்கடை சந்தை வரைக்கும் நான் தான் சீனி சக்கரை கட்டி அடங்காத பட்டின்னு தழுக்கு மினுக்குன்னு சிலுத்துக்கிட்டு இருந்தா மீச முளைச்சவனுக்கு ஆசை முளைக்காமலா போகும்? அரண்டு உருண்டு ஓடுற ஆத்த கரை ரெண்டும் தாண்டி காக்கும். ஆளான பொண்ண அவளோட அடக்கமும் ஒடுக்கமும் தான் காக்கும். ஆயப்ப மடியில அண்டி வாழ்ந்திருந்தா அடக்கம் ஒடுக்கமும் தானா வரும். அடுத்த வீட்டு குறியில இருந்தா அது எப்படிக்கா வரும்? பின்ன என்ன கோணங்கி? நேத்து அரசம்பட்டிக்கு ஆடு ஓட்டிக்கிட்டு போனப்போ உன் புருஷனை பார்த்த. அந்த மனுஷன் மருதைக்கு போய் வாரம் ஒண்ணாச்சே, நீ எப்படி பாத்திருப்ப? நான் பார்த்தது நீ முதல்ல கட்டினிய அந்த புருஷனை. 2-3 புருஷனுக்கு 5-6 பெத்த உனக்கே ஜக்கம்பட்டி சேலையும் மதுரை மல்லியும் கேக்குறப்போ வயசு பொண்ணு சீவி சிங்காரிச்சு நல்ல சேலை கட்டுறதுல என்ன குத்தங்க? ஏ சின்னதாயி, அடி ஆத்தாடி, நான் யாரையும் சாட பேசலையே. ஏங்கடி பேசித்தான் பாருங்களேன். பாவம் அந்த பொண்ணு, பச்சை மண்ணு, அது மேல ஏன் இப்படி பழி போட்டு பேசுறீங்க? இனிமே ஏதாவது பேசுறீங்க உங்க வீட்டு கதை தெருவுக்கு வந்துரும். தெருவுக்கு வந்த கதை கிணத்துக்கு வந்துரும். கிணத்துக்கு வந்த கதை ஏங்கடி நில்லுங்கடி, ஓடாதீங்க, பாக்கி இருக்கு. எல்லாம் எனக்கு தெரியும், நீ பேசாம வா. அப்படியா? அப்படித்தான். ஏய் அங்க பாருடி. எங்க? வாமா, காலையில உன் சைக்கிள்ல முள்ளு குத்துனதுக்கு மருது தம்பி மனசுல பஞ்சர் ஆகி போயிடுச்சு. எல்லாம் தம்பி தான் ரெடி பண்ணி வச்சிருக்குது, எடுத்துட்டு போதாயி. வயசு பொண்ணுங்க கஷ்டப்பட்டா இந்த மாதிரி வயசு பையங்க துடிச்சு போறாங்க. என் தங்கச்சி சைக்கிளுக்கு பஞ்சர் போட்டு கொடுக்கறதுக்கு நீ யாரா? இனிமே உன் வழியில வந்தான்னா என்கிட்ட சொல்லு, இவன் கதையவே முடிச்சிடுறான். என் தங்கச்சி சைக்கிளுக்கு பஞ்சர் ஓட்டின காசு இந்தா, நீ வாமா. ஏண்டா மருதோ, அவன் ஏண்டா உன்னை போட்டு அடிச்சான்? நீ ஏன் அவனை திருப்பி அடிக்கல? மீனாட்சி நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன். அவளுடைய அண்ணங்கிற ஒரே காரணத்தாலதான் அவனை நான் திருப்பி அடிக்கல. அதுக்காக இப்படி அடிச்சிட்டு போவான் அந்த சீமை எருமை. நேத்து மேக்ஸ் டீச்சர் கொடுத்த ஹோம்வொர்க் நீ பண்ணிட்டியா? இல்லடி. என்கிட்ட புக் இல்லடி, நீ நாளைக்கு கூட நான் பண்ணிட்டு தரேன். நாளைக்கு தானே கொண்டு வரேன். ஏய் மீனாட்சி, ஏண்டி கூப்பிட்ட? இவ்வளவு நடந்திருந்து உன்னையே நினைச்சிட்டு இருக்காண்டி. என்னடி சொல்ற? உன் தலையில இருந்து கீழே விழுந்த ரோஜா பூன்ற ஒரே காரணத்துக்காக அவன் எடுத்து கையில வச்சிட்டு இருக்கான் பாருடி. யாரு? மருதமுத்தண்ணா? அண்ணா
கோச்சிக்காம ஒரு 5 ரூபா பணம் தான் கொடுங்கண்ணா. என்ன பாக்குறீங்க? இந்த சின்ன மனசுல ஒருத்தி பெரிய பெரிய ஆசையை வளர்த்து விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டானா. போன பையன் நிம்மதியும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான. தப்பா நினைச்சுக்காம ஒரு 5 ரூபா பணம் இருந்தா கொடுங்கண்ணா. இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுண்ணா. இப்ப நான் அவளை மறந்தாதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும். நான் நிம்மதியா தூங்கணும்னா இப்ப நான் 100 மில்லி அடிக்கணும். கடையை மூடுறதுக்குள்ள இல்லன்னு சொல்லாம 5 ரூபா பணம் இருந்தா கொடுங்கண்ணா. ஆனா நான் ராத்திரில வந்து உன்னை டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன மன்னிச்சிருண்ணா. நான் 5 ரூபா தான் நான் கேட்டேன். எதுக்கு நான் 10 ரூபா கொடுக்குறீங்க? என் சோகத்துக்கும் சேர்த்து நீயே தண்ணி அடிப்பா. சரிண்ணா, உங்க சோகத்துக்கும் சேர்த்து நானே தண்ணி எடுக்கிறேன். இப்ப நீங்க நிம்மதியா படுத்துங்கண்ணா. குடிச்ச பிறகுதான் தெரியுது தேவதாசு புத்திசாலின்னு. திருவள்ளுவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூரில் பிறந்தார். 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 பாட்டி, என்ன கோணங்கி, இப்பதான் அடுப்ப பத்த வச்சு என் பொழப்ப ஆரம்பிச்சேன். என் பொழப்ப கெடுத்துறாத. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. அதுக்கு நீ சரியான பதில் சொன்னா தான் நான் இங்க இருந்து போவேன். அப்படி என்ன சந்தேகம்? இந்த திருவள்ளுவர் இருக்காரு, அவர் எங்க இருக்காரு? அவர் செத்து பல வருஷங்களாச்சே. ஐயோ அது இல்ல. திருவள்ளுவர் மயிலாப்பூர்ல தானே பிறந்தாரு. ஆமா, திருவள்ளுவர் பிறந்த மயிலாப்பூருக்கு திருவள்ளூர்னு பேர் வைக்காம திருவள்ளுவர் பிறக்காத திருவள்ளூருக்கு திருவள்ளூர்னு ஏன் பேர் வச்சாங்க? ஐயோ, நான் சின்ன கேள்வி தானே கேட்டேன். அதுக்குள்ள கொடை சாஞ்சாம சாஞ்சிடுச்ச கேள்வி. கிழவி என்னடா பண்ண? ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன். அதுக்குள்ள பொக்குன்னு போயிடுச்சு பொக்க கேள்வி. அட பாரு, 2 வருஷம் கழிச்சு சாக வேண்டிய கிழவிய 2 நிமிஷத்துல சாகடிச்சிட்டிய. இது பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சது, உன்னை பஞ்சு பஞ்சா பிச்சுக்குவாங்க. போய் பஞ்சின்ன உடனே ஞாபகத்துக்கு வருது, பன்னியார் பருத்தி கொட்டை வாங்க சொன்னது. நான் வர்றேன். ஏய், கண்ணு மண்ணு தெரியாம இடிச்சிட்டு போறிய. டேய், போடா, அப்படி